அப்பா இது என்ன இது எப்படி வெயில் அதுக்கு என்ன எப்படி குளிருது அப்போ மை காட் என்ன சொல்கிறேன் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே வந்து கனவு பயணம் உண்டு. ஸோ வந்து நிறைவாக இருக்குது வந்து ஐயோ மெதுவாக போயா ஐயோ நான் சைட் பண்ணினா அப்புறம் கரைச்சலையா இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து இங்கே உழைக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இங்கே வந்து ஹைவேக்கெல்லாம் வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி நானும் ஒரு ரெண்டு கேட்ட நிற்கிறேன்ப்பா கடவுளே பக்கம் பேர் என்னடி பழகுறானே அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். எப்படி ரோட்டு இங்கே வேறுங்க உங்களோட சவரங்கள் படுற பாட்டை பேருங்க கொடுத்து வச்சேன்னு சொல்லியா போஷ். இங்கேயும் பன்னி மாதிரி கிணக்கு கிடங்கும் சும்மா கிட போல அட பாவி ஜெர்மனியை போய் வன்னி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்பா இது என்ன இது எப்படி வெயில் அதுக்கு என்ன எப்படி குளிருது அப்போ மை காட் எனக்கு டபுளாங்க இல்லைடா பெண்ணா என்ன வெயிலாக கிடக்கான வெளியில் இறங்க அப்படி குளிரா தெரியுப்பா. 6 ரூபா இதா 6 ரூபாண்டா 2000 ரூபா கிட்ட வருமேப்பா. இங்கே வந்தால் சிலங்க கணக்கு பார்க்கக்கூடாது என்று சொல்லுவீங்க. ஆனால் நான் பார்ப்பேன் என்ன சொன்னால் அப்போ தானே இப்போ எங்களை அணுவெல்லாம் பார்த்தப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு. சரி இன்றைக்கு அக்காட்ட அடிதான் போல எனக்கு. இதோட ரெட் புல் இது வந்து ஒயிட் எடிஷன். அண்ணா சொன்னது வந்து இப்போ வெளிக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் குறைய விலைக்கு வாங்கலாமாம். இது வந்து ஹைவேல வந்துட்டு இந்த இப்படியான கடையில் வந்து கொஞ்சம் விலை வந்து கூடவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஸோ வந்து நாங்கள் கட்டார ஏர்போர்ட்டை பார்த்தனால இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டை வந்துட்டு பார்ப்போம். ஸோ விசா வந்துட்டு வண்டி பார்த்தாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. Bapak Ibu nanti biasanya akan diminta sidik jari, buka masker. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இமிக்ரேஷன் முடிஞ்சு வந்துட்டோம். நினச்சோம் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பட் வந்துட்டு பார்த்துட்டு விட்டுட்டாங்க வந்துட்டு. ஓகே ஸோ வந்துட்டு நாங்கள் அங்கே பார்ப்போமா. ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து ஃப்ளைட்டோட லக்கேஜ் QR 069 அதோட லக்கேஜ் வந்துட்டு இதில் தான் வரும். ஸோ வந்துட்டு வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போத்தான் இருக்குது. இன்னும் வரையில் போல காணலையே. ஓகே இப்போ வந்து நாங்கள் வைஃபை ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் அடுத்த நாங்கள் கால் பண்ணி வெளியில் போகிற அளவில் பார்க்கணும். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏர்போர்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்ற அந்த இது வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டு. ஸோ இனி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி கதைக்கலாம். நாங்கள் வீட்டுக்காரருக்கு வைஃபை கனெக்ட் ஆகின மணிக்கு அப்பாவுக்கு ஒரு அடிப்போம்.
ஹலோ. ஓ வந்துட்டேம்மா இங்கே இங்கே வந்துட்டேன். ம் சரி சரி அந்த புள்ள கஷ்டப்பட்ட புள்ள நீங்க சொல்லி இருக்காங்க போன் எடுத்துக்கா எனக்கு தெரியாம்மா உன் வாரன்னு சொன்னால் தெரியாது. ம் அப்புறம் இங்க இடையில நீங்க போனாச்சு அது நேற்று திட்டு கொண்டே இருக்குது இங்க இந்த குழம்பு குழம்புட்டா ஏன் குழம்பு நினைக்கிறாங்க கஷ்டம். நேசன்னைக்கு சொல்லுங்க குழம்பு நினைக்கிறேன் சொல்லுங்க கொஞ்சம் அப்போ தெரியுங்க. சரி என்னென்றால் வேற ஒரு 100 ரூபா காசு கொடுத்தாரு தனக்கு. யாரு? வெளிநாட்டுக்கா. ஓ அதை எடுத்துமா அதை எனக்கு கொடுத்து தான் வாங்கினு சொல்லட்டாமல் கேட்டான். சரியா எங்க அக்காங்க அவன் கலந்தாவில் ஓ இறங்கிட்டேன் வந்து. ஓ இப்போ வந்தான் பேக் எடுக்கிறக்காண்டி வெயிட்டிங். ஆமாம் ஆமாம் சரி வெளியில் போயிட்டு அடிக்கிறேன் வெளியில் போயிட்டு. ஓகே ஆமாம் ஆமாம் சரி சரி வடிவா சமைச்சு கொடுத்து கவனிச்சு அனுப்பிவிடுங்க. ஓகே நான் வெளியில் போயிட்டு அடிக்கணும். ஓகே ஹலோ ஓம். ஓ இறங்கிது. ம் ஜேர்மன் ஜேர்மன் ஜேர்மன். ஓ அப்பா சொன்னா எங்க மோதத்தை பாபு. பாய் 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 பாய். சரி நான் வெளியில் போயிட்டு அடிக்கிறேன். சரி ஓகே பாய். எல்லாரும் சொல்லிவிடாது எல்லாரும் சொல்லிவிட போயிட்டு அடிக்கணும். நான் அனுப்பிச்சு சொல்லிவிடும் பசங்க பாய். சரி சரி பாய். பசங்க சொல்லிவிடு பாய். சரி சுவரை பார்க்க சொல்லு. ம் சரி ஓகே பாய். மோதம் பாய். மோதம் பாய். பாய் பாய் பாய். சரி பாய் பாய். ஓகே பாய். ஸோ லக்கேஜ் வந்தால் எடுத்துக்கொண்டு போக தான் இருக்குது. லக்கேஜுக்கு மேலே இருந்துட்டான். என்னென்ன நடக்க போகுது வெளியில் போய் Yes. Bitte. Lukas Böser, angekommen aus Doha, holen Sie bitte Ihr Gepäck am Band 56 ab. Lukas Böser, bitte. Danke. Ja, aber das
ஸோ ஃபைனலாக இமிக்ரேஷன் எல்லாம் முடித்து லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம் ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட். வெளியில் வந்துட்டோம். ஸோ இனி வெளியாக போகிறோம். எதுக்குள்ள போகிறது? ஸோ ஃபைனலாக ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் சும்மா நார்மலாக இருக்கா, சுற்றி காட்டி கொண்டு போவோம். லக்கேஜோட வீடியோ எடுக்கிறது பெரிய கஷ்டம். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங். தலையை சுத்தியா மதில் என்ன மலையை சுற்றி ஏறுற மாதிரி கடவுளே. அது சரி. அப்பா ஏர்மேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவ்வளோ நேரமும் எங்கிட்ட ஒரு சுதந்திரம் என்ன சொல்கிறோம் வந்துட்டு சுதந்திரம் வந்துட்டு பறி போனோமே. லைக் வந்துட்டு பெருசாக சத்தமாக கதைச்சு கொள்ள முடியாமல் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ஒரு அந்தரமாக இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் காருக்குள்ளே ஏறிட்டோம். ஸோ யார் உன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ எங்கே தாண்டா போகிற அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதை நான் இப்போ சொல்லவே மாட்டேன். அது ஒரு சர்ப்ரைஸாக ஸோ இந்த ட்ரிப் என்ன மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சோ அதே மாதிரி அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸாக நேரம் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நாங்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து விழுக்கிட்டோம். என்ன சொல்கிறோம், 2 லக்கேஜும் கொண்டு வந்தால் நாங்கள் வெளியாகினதை வீடியோவில் காட்ட முடியாமல் போய்ட்டு, சேம் டைம் கார் நம்பரும் தெரியக்கூடாது அப்படின்றக்காண்டி நான் காருக்குள்ளே இருந்து இப்போ வீடியோ எடுக்கிறேன். என்ன சொல்கிறேன், அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே கனவு பயணம் உண்டு. ஸோ நிறைவாக இருக்குது. அதுவும் இப்போ ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி அதில் இருக்கிறோம் அந்த காருக்குள்ளே. இந்த பாருங்க நான் இப்போ இங்கே உள்ள அந்த ரோட்டில் எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸ்பெஷலி ஆண்டவருக்கு, அப்புறம் எங்களோட மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றியை குறிக்கணும். ஸோ இவ்வளோ காலம் நாங்கள் ஸ்ரீலங்கா ரோட் பார்த்துருக்கோம், அதே மாதிரி இந்தியா ரோட் பார்த்துருக்கோம், நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக யூரோப்பில் ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் சிட்டி ரோட் எப்படி இருக்குது, இங்கே ரூல்ஸ்கள் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளோ ஸ்பீடில் ட்ரை பண்ணுறாங்க அப்படியான சில விஷயங்களை காட்டுறேன். சேம் டைம் இந்த காரையும் நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஒன் டே நாங்களுமே இந்த கார் ஓடுவோம். ஸோ ஓடும்போது அதை ஒரு தனி பிளாக்காக எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அது சப்ஸ்கிரைப் பண்ணலாம்ல. ஏன்னு சொன்னால் அந்த கார் டிரைவிங் அப்படின்றது இங்கே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குமேன்னு சொன்னால், இங்கே எனக்கு ஒரு பெரிய அந்தரமாக இருக்குது. இங்கே இருக்க காரணம்னு சொன்னால் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த ரைட் சைடில் இருப்போம் டிரைவிங் சீட்டில். பட் இங்கே ரைட் சைடில் சும்மா இருக்கும் அப்படின்றது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த டிரைவிங் நாங்கள் ஒரு தனி பிளாக்காக செய்யலாம். ஸோ இங்கே வாகனங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்றது அது அழகாக காட்டுறேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள அந்த சிக்னல் லைட்டுகள் அப்புறம் எல்லாமே பார்த்திங்க சொன்னால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அண்ட் என்ன சொல்கிறது, எல்லாமே நார்மலாக ஸ்கேன் பண்ணி சகல விஷயங்களையும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ நான் இந்த காட்டுற இன்டீரியரில் சும்மா இருக்க ஃப்ரண்ட் லுக்காக இருக்க நார்மலாக காட்டிக்கொண்டு நான் அப்படியே ரோட்டை காட்டுறேன் பாருங்கள், சரியா? ஓகே, ஸோ இந்த காரில் தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். பாட்டுகள் எல்லாம் நாங்கள் இப்போ நிப்பாட்டியிருக்கோம் வீடியோ செய்கிற காரணத்தால். சேம் டைம் பாருங்கள் ஜெர்மன் ரோட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேலே பார்த்துருப்பீங்க பேர் இருக்கா. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா நல்ல ஒரு டைம்லாம் வந்திருக்கேன் போல். பயங்கர வெயிலாக இருக்கு. யூரோப் அப்படின்னு சொன்னாலே குளிர்னு சொல்லி பயந்து நடங்குவாங்க. ஆனால் நாங்கள் டைம் பயங்கர வெயிலாக இருக்குது. ஸோ கண் கூட
முழிச்சு பார்த்துக்கொள்ளலாம் இருக்குது, அவ்வளோ ஓகேயாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியில் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு குறைச்சி விட்டேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கூட்டி விட்டேன். என்ன கொஞ்சம் ஓகேயாக விடணும்னு சொல்லி கொஞ்சம் குறைச்சி விடுவேண்ணா. ஓகே பா, ரோட்டில் எல்லாமே நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஒன் வே தான் போல். ஏன்னா அப்படி தானே? யா. ஸோ நேற்று வந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் குரல் கூட காட்ட மாட்டேன். ஸோ அது இதுவுமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வந்து அதுக்காண்டி வந்து யாரும் நினைச்சாங்க வந்து யாரும் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு இந்த கையை காட்டுறேன் அவ்வளோ மொத்தமாக இருக்குண்டு. கவனம் என்னோட காய்ச்சிட்டு வந்து நீங்கள் டிரைவிங்கில் கவனத்தை செலுத்த விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு பழைய இருக்கும். வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஸ்பீடு வந்து இப்போ 120 போகுது. இந்த கத்துது இப்படி ரோட் வந்துட்டு ஸ்ரீலங்காவில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் வந்துட்டு எங்களுக்கு பயணங்கள் எல்லாம் வந்துட்டு போய் சேர்றதுக்கு வந்து. ஸோ இந்த டைமில் நான் வீட்டுக்கு ஒரு கோல் ஒன்று அடித்து கதைக்கலாம் அப்படின்ற ஆசைப்படுறேன். வந்து லைட்டாக அவங்களுக்குமே வந்துட்டு காட்டிட்டு போகணும் அப்படின்றக்காண்டி ஐயோ மெதுவாக போயா ஐயோ நான் சைட் பண்ணினா அப்புறம் கரைச்சலையா. நான் 168 நாசமா வீடியோவில் காட்டுறேன்னோட மொக்கத்தன வாக்காதீங்க நீங்க, விளையாடாதீங்க. ஓடலாம் எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் ஓட வேணான்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் நாங்கள் ஓடுவோம் தான், பட் வந்து சேஃப்டியாக கொண்டு போவோம் ஃபஸ்ட்டுக்கு. ஏன்னா முதல் நாள் கொண்டு போயிட்டு பிறகு விளையாட காட்டலாம் அந்த மாதிரி. ஸோ வந்து நான் ஜெர்மனில் நிறைய இடங்களுக்கு வந்துட்டு பயணிக்க போகிறோம், நிறைய விஷயங்களை வந்துட்டு காட்ட போகிறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் எங்களோட சேர்ந்துருந்து வந்து பார்க்க போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் போகிறோம், என்னென்னலாம் செய்கிறோம் அப்படின்றது வந்து பாருங்கள். வந்து இங்கேயுமே வந்து லைக் இந்த ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டு வந்து ட்ரிங்கோ ரோட் மாதிரி இல்லை, பட் வந்து ட்ரிங்கோவில் வந்து நீங்கள் அந்த ட்ரிங்கோக்குள்ளே வந்து என்டர் ஆகைக்குள்ளே வந்துட்டு என்ன மாதிரி ஒரு இந்த சின்ன சின்ன ஒரு மவுண்டெயின் மாதிரி வந்துட்டு ஒரு வியூ ஒன்று வருமோ, ஸோ அந்த மாதிரிக்கான ஒரு வியூ ஒன்று நீங்கள் வந்து முன்னுக்கு இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் வந்து இங்கே ஸ்பீட் லிமிட் அப்படின்றது வந்து அந்த போர்டில் எழுதிக்க நினைக்கிறேன் 120 அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து நாங்கள் 120க்கு வந்துட்டு எங்களோட ஸ்பீடை வந்துட்டு குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த மாதிரி போனால் நான் நினைக்கிறேன் ஒரு 1 ஹவரில் 100-180 கிலோமீட்டர் அந்த மாதிரிக்கு போகலாம் நினைக்கிறேன். வந்து 100 கிலோமீட்டர் அந்த மாதிரிக்கு போயிடலாம். நம்மள நாங்கள் ஸ்ரீலங்காலேயே வந்து போவோம் அப்படிலாம். ஆனால் என்ன அங்கே இப்படியான கார்கள் தான் இருக்கலாம், எங்கள்கிட்ட இல்லை. இந்த ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். வந்து இந்த இடத்துல வந்து 80 போட்டிருக்காங்க, அப்படி தானே? ஏ இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கிட்ட நாங்கள் வந்து பயணிக்க வேண்டியிருக்குது. வந்து நாங்கள் இப்போ ஸ்டே பண்ண போகிற வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு. ஸோ அதுக்கிடையில் வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரியும் இருக்குது. நம்மள எவ்வளோ டைம் எடுக்குமாண்ணா வீட்டை போகிறதுக்கு? 2 மணித்தியாலம். ஸோ வந்துட்டு 180-200 கிலோமீட்டர் இருக்குண்ணா. ஓ காட், 230 கிலோமீட்டர் இருக்குதா? அவசரப்பட்டேன் நான். அப்போ கட்டாயம் ஒரு பிரேக் ஒன்று எடுத்து தான் போகணும். ஒரு டீ எனக்கு பிரேக் எல்லாம் அந்த இல்லை, பட் வந்து நான் உங்களுக்காண்டி நீங்கள் வந்துட்டு ட்ரைவிங் பண்ணுறீங்க அண்ட் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்காண்டி அண்ட் வந்துட்டு எனக்குமே வந்துட்டு வாட்சி போயிடும். வந்து எப்படின்னு சொன்னால் வந்து நான் கடையை வந்துட்டு காட்டுவேன், அப்புறம் வந்து விலையை வந்துட்டு காட்டுவேன், அங்கே உள்ள சாப்பாட்டை வந்துட்டு காட்டுவேன், எல்லாத்தையுமே வந்துட்டு காட்டத்தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனில் வந்து ஒரு ஆப்ஷன் எப்படின்னு சொன்னால் வந்து நான் பாவிச்சேன். முதல் ஃபோன்லேயும் இருந்தேன், பட் நான் வந்து அதை யூஸ் பண்ணல. ஃப்ளைட்டில் வந்ததால் இந்த ஆப்ஷனை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்ததால் நான் வந்து இப்போ கதைச்சிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து
பின் கேமராவில் வந்து நீங்கள் ரோட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க, முன்னுக்கு வந்து நான் காய்ச்சிட்டு இருக்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரெண்டையுமே வந்துட்டு ஒரே டைமில் பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து, ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் வந்துட்டு வீடியோக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நம்புகிறேன். அந்த ஸ்பீட் லிமிட் வந்து எங்களோட டென்மார்க் அங்கே வந்து தெரியும் சொல்லுவார் வந்து, அங்கே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த டைமில் வந்துட்டு பெருசாக நம்பேலேண்ட் இல்லை. பட் வந்துட்டு கொஞ்சம் யோசனையாக இருந்துச்சு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி. பட் வந்துட்டு இங்கே பார்க்குறப்ப தான் தெரியுது வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அந்த மாதிரிக்கான ஸ்பீட் லிமிட் வந்துட்டு போட்டிருக்காங்க. மேபி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம், அந்த ட்ராஃபிக்கான டைமில் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ட் வந்துட்டு சைடு இடங்களையும் நான் ஒரு காட்டுறேன் பாருங்க. வந்து உண்மையிலே என்ன சொல்கிறது, ஜெர்மன் வந்து ஒரு பெரிய ஒரு நாடு தெரியும் உங்களுக்கு. அந்த வகையில் இது வந்து அந்த டவுன் ஏரியான்னு இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஏன்னு சொன்னால் கூட வந்து அந்த காடுகள் மலைகள் அந்த பச்சை பசையிலன்றத வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்கள். வந்து இது வந்து நான் எங்கே போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு எங்கேட்டா கோவாவில் இறங்கிட்டு வந்துட்டு ஒரு டாக்ஸி வந்து புக் பண்ணி நாங்கள் வந்து போனோம். ஸோ போகிற ரோட்டும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைக் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு. வந்து கொஞ்சம் கூட வந்து அப்படியே என்ன சொல்கிறது, இந்த விவசாய நிலங்கள் மாதிரி அப்படியே ரோடு வந்துட்டு அப்படியே நடுவால் வந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இப்படி ஒரு ரோடு வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கு இப்போ தான் வருமோ வருமோ நம்புறேன். அதில் ஒரு பஸ் கொண்டு போவேன், புது கார் கொண்டு போகுது போல. ஸோ அந்த அண்ணா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ ஹைவே வந்து கூட வந்து இப்படியான அந்த காட்டுப்பகுதின்னு சொல்ல முடியாது, பட் வந்துட்டு இப்படியான இடங்களெல்லாம் வந்து ஹைவே அடிப்பாங்கன்னு சொன்னால் வந்து சிட்டிக்களால் வந்துட்டு வராது அப்படின்ற மாதிரிக்கு வந்து சேம் டைம் வந்து ஸ்ரீலங்காவில் தெரியும் வந்துட்டு உங்களுக்கு ஹைவே அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பிரதானமான ஒரு உழைப்பு மூலமாக வந்துட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து இங்கே உழைக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு அதிகமாக பே பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இங்கே வந்து ஹைவேக்கெல்லாம் வந்துட்டு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்துட்டு அதுவுமே ஒரு நல்ல மண்டுன்னு சொல்லலாம். அதே நேரம் வந்துட்டு இங்கே வெட்டக்கூடிய டேக்ஸை கேட்டாலுமே வந்துட்டு உழைப்பில் பாதியை வந்துட்டு வெட்டிடுவாங்க வந்து. ஆனால் அதுக்கேற்ற மாதிரிக்கு வந்துட்டு குவாலிட்டியில் வந்துட்டு நாட்டை வச்சுருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மை எல்லா விஷயத்துலேயும் வந்து. ஏன்னா மெடிக்கலாக இருக்கட்டும், ரோட்டாக இருக்கட்டும், வந்து எல்லா வசதிகளுமே வந்துட்டு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைம்லையும் கூட நாங்கள் வந்துட்டு எங்களோட வீட்டுக்காரோட கால் பண்ணுவோம். அண்ணாவுக்கு கோட்ஸ்போர்ட் ஒரு ஷேர் பண்ணிடலாமா? நான் எடுக்குதாங்க இலக்கர் தான். நீங்கள் டிரைவிங்கில் கவனத்தை செலுத்துங்க. தம்பியை வீட்டு வண்டியை காட்டணுமே இல்லை வீட்டுக்காரருக்கு. ஓகே, பாட்டு வசதிகளும் இருக்குது. நாங்கள் கடைசியாக வீட்டுக்கிட்ட போய்களோ கண்ணில் பாட்டு ஒன்றை போட்டோ கலாயிட்ட தலையாட்டுவோம். கோட்ஸ்போர்ட் ஒன்றில் இருக்குது. பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டை வந்து நீங்கள் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி கொஞ்சம் சின்ன வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? நான் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு கால் பண்ண போகிறோம் வந்துட்டு இப்போ என்னட்ட வந்துட்டு சிம் இல்லை. ஸோ வந்துட்டு அண்ணாட ஃபோன்லேருந்து வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5G நெட்வொர்க் வந்து இங்கே வேலை செய்யுது. நாங்கள் இப்போ யாருக்கு அடிப்போம் வந்து செல்லக்கிளிக்கு அடிக்கக்கூடாது. இப்போ நான் செல்லக்கிளியோட நான் வந்துட்டு அங்கேயே வச்சு கதைச்சிட்டேன். அம்மாவுக்கும் வந்து சொல்லிட்டேன். சேம் டைம் வந்து யாருக்கு அடித்தா பம்பளை அணுவுக்கு அடிப்போம். அணுவுக்கு அடித்தா பம்பளை ஆகிடும். அணுவுக்கு அடித்து போட்டு நாங்கள் போகிற இந்த வேகத்தை இருக்கா காட்டணும். அப்படியே தம்பி ஐயோ அண்ணா ஸ்லோவாக ஆட சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாள் பாருங்களா. நார்மலாக வந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து 120க்கு மாறிட்டு ஓமடே நான் தான் என்ன கேள்வி நானும் ஒரு ரெண்டு கேட்டோம் நிற்கிறேன். எப்பா கடவுளே பக்கம் பேர் என்னடி பழகுறானே அதுக்கு தான் நான் படிச்சிருக்கோம். அப்படி ரோட்டு
எப்படி ரோட்டு செம செம நீ புட்டுக்க வச்ச சைட்டு இருக்கல பச்சை பசேல ஆக்குறாரு அதானே அந்த இவரோட மேனி இங்கே வேறுங்க உங்களோட சவரங்கள் படுற பாட்டை பேருங்க கொடுத்து வச்சேன்னு சொல்லியா பூஷ் சிரிச்சு கழியான இருக்கா சூப்பர் சூப்பர் அனு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அனு இப்போ தம்பி வந்துட்டு யூரோப்பில் நிற்கிறான் வந்து இப்போ போய்கொண்டுக்கான் என்னடி சிரிச்சு கழியான இருக்கா அனு எப்படி ஃபீல் பண்ணுறேன் அனு இப்போ தம்பி வந்துட்டு யூரோப்பில் நிற்கிறான் வந்து இப்போ போய்கொண்டுக்கான் என்னடி நீ தான் ஆசைப்பட்ட நீ வெளிநாட்டுக்கு போனா வடிவாரலாம் அடியோ மடியேண்ணா ஓ அது கொஞ்ச நாள் போ தெரியப்படுத்து வந்தானே அப்போ என்னை நேசிக்கிற உண்மையான உள்ளவங்க வந்து வருவாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணுவேன்னா நான் இங்கே இவங்க அண்ணாக்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க வந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உருட்டுறானே தனியாக நான் இப்போ எடுக்க போகிறேன் கார் ஒன்று 2 கிஞ்ச சே வருவேன் போகிறேன் நல்ல கதை இல்லை. என்ன உண்ட முகத்தை பார்க்க பல முகமாக கிடக்கு. போன் என்ன போன்ல வாய்க்கிறே ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் ஜெர்மன் சாந்தினி ஜெர்மன் தான் தெரியுதா வேறு வெளியே கிடக்கு ஜெர்மன். ஓ வெயில் அடி வெயில் குளிரையும் பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு நாள் வேறும் கட்டாயம் அதையும் பார்த்துக்கிட்டு போகலாம். ஏன்னா இந்த நாளைக்குள்ளே வராமல் விளாட போகிறேன். இப்போ நேரம் என்ன இங்கே 9 மணி. உங்கள் என்ன நேரம்? அப்படி கதையை பார்த்து கொடுத்து விட்டா அந்த கதையெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேரை என்ன வளர்ச்சி போட்டு வச்சு கால தண்ட பாசத்தால் ஆனா என்ன அடுத்த சாந்தியை தான் நீ கூப்பிட போயிடும் அவையில். ஓ உன்னை ஆப்பிரிக்கா கூட்டிட்டு போயிடும் அவை. சரி நான் அடிக்கிறேன் கொஞ்சம் அடிக்கிறேன். இந்த ரோட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரோட்டு வந்து வருது காட்டி போட்டு அடிக்கிறேன் போகிறான். ஓகே பாய் 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 பாய். ஏதாச்சும் இந்த பாதைகளால் போகும்போது நீங்கள் போன பாதைகள்னா ஏதாச்சும் வித்தியாசமான விஷயங்களை வந்துட்டு மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டி வந்தால் நீங்கள் சொன்னால் நான் அதை சொல்லுவேன். பார்க்குறவங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருக்கும். பட் வந்து இங்கே உள்ளவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இதே நடிக்கிற டொங் டொங்குண்டு. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அண்ணா வந்து ஓட்டோ மோடில் விட்டுருக்காரு. வந்து அதாவது வந்து அந்த டபுள் ட்ரெக்குக்கு வந்து நடுவில் வந்துட்டு கார் போயிட்டுருக்கோம். வந்து நம்ம வந்து கையால் ஸ்டேரிங்கை பிடிக்கணும் அப்படின்னு இல்லை. ஆனால் இப்போ வந்து பிடிச்சிருக்காரு எடுத்தால் தானே நாங்கள் அதை சாத்தியம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் ஸ்பீட் கூட போகிறதால நான் இதில் மேனுஃபேக்சர் டிஃபால்ட் வந்து டிஃபால்ட் ஆகி விட்ருமேண்ணா நேராக ஓகே. வளைவுகளில் கொஞ்சம் மற்றது ஸ்லோவாக போனால் ஓகே இருக்கும். இது ஸ்பீடாக போகிறபடியாக டக்குண்டு வந்தேன்னா இல்லை நான் பார்த்தேன் ஸ்டோரிங் திரும்புறது வந்து நான் பார்த்தேன் ஸ்டோரிங் திரும்புறது வந்து நான் பார்த்தேன். இது வந்து அவுடி 3 யா போகுது முன்னுக்கு BMW ஒன்று போகுது. BMW ஒன்று. இப்போ என்ன ஒரு ஜோக்கண்டா இப்போ நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கதைச்சிட்டேன். சிலவோட நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி போட்டு இந்த வீடியோவை பார்ப்பேன்னா மேக்கையில் செய்யணும். ஸோ அதே மாதிரியான ஒரு மனவர்த்தம் இருக்குல்ல அது வந்து உண்மையில் எடுக்கலாது. ஸோ இந்த கண்டிப்பாடி போட்டு செக் பண்ணுவோமா பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரியே வந்து மைக் வந்து வேலை செய்யலை. பட் வந்து என்ன சொல்கிறது கார் வந்து நல்ல அடைப்பாக இருந்ததால் காருக்குள்ளே வந்துட்டு சத்தம் அதாவது நொய்ஸ் இல்லாதபடியாக ஃபோன் மைக்கில் வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சம்டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சில ஃபோனுக்கு
ரிசீவர் வந்துட்டு அடிச்சிருக்கேக்குள்ளே வந்துட்டு அந்த ரிசீவர் ஒர்க் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ஈவன் ஃபோன் மை கிளைம் வந்து ரெக்கார்ட் ஆகாது. பட் வந்து இது ஃபார்ச்சுனேட்லி இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணதால் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். எனிவே இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் வீடுகள் தெரிகிற மாதிரி கிடக்கு. என்ன இனி வீடுகள் வந்துட்டு தெரியும். ஜெர்மன் வீடுகள் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்ப்போம். அதுவுமே வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். வந்து ஊரில் இருக்கிற வீடுகள் மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்க போகிறதே இல்லை. நார்மலாக இங்கே தெரிகிற கார் எல்லாமே வந்து கோடிக்கணக்காக தான் இருக்குமே, எங்கட காசுக்கணக்கு இல்லையா? அதுவும் வந்து ஹைவேயில் ஓடுற கார் அப்படின்னு சொன்னால் சொல்ல தேவையில்லை. இந்த இதில் முன்னூறு போகிற கார் வந்து என்ன மாடல் டபிள்யூ அப்படின்ற என்ன பிராண்ட் சொன்னாலும் எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு மாடல். ஓகே, அண்ணா என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள எல்லா ரோட்டுகளுக்கும், அதாவது வந்துட்டு ஈவன் ஒரு சின்ன லேனாக இருந்தால் கூட வந்து அதுக்கு வந்து இப்போ எங்களோட ஊர்களில் இருக்கும் தானே வந்து இப்போ ஆறுமுகநாவலர் வீதி, பொன்னம்பலம் வீதி, அந்த மாதிரிக்கு வந்து சில இடங்களில் வந்து எங்களோட ரோடுகளுக்கு பேர் இருக்காது. அந்த மாதிரிக்கு இல்லாமல் இங்கே வந்து எல்லா ரோட்டுகளுக்குமே வந்து கண்டிப்பாக பேர் இருக்கும் அப்படின்னு மாதிரிக்கு வந்து சொல்கிறார். இங்கே இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? ஏன்னா மேபி இருக்கலாம். என்ன இருந்து கலண்டு விழுந்திருக்கும் பேர் பலகைகள், அப்படி கூட இருக்கலாம். நான் வீடொண்டை காட்டுவோம்னு சொன்னால் இந்த சைட்டில் காட்டக்கூடியவன் கிட்டக்க போடுறோங்க வாரன் கொஞ்சம் அங்கால இருந்தானே. என்னத்தை கதைக்கிறேன்னு தெரியல. என்னன்னு சொன்னால் உண்மையிலேயே கனவா நிஜமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் யோசிக்கவும் தோணுது. என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. வந்து இன்றைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விசா எல்லாம் வந்துட்டு இமிக்ரேஷனில் செக் பண்ண போகும்போது வந்துட்டு அண்ணா சொல்லியிருந்தார் வந்து போன முறை அவங்களோட யாரோ ரிலேஷனை கூட வந்துட்டு கூப்பிடும்போது வந்து விசா பார்த்துட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்களாம் அந்த ஒரு இன்கொயரி ஒன்றுக்காண்டி. ஸோ அந்த மாதிரிக்கு வந்து இந்த முறை எனக்கு எதுவுமே நடக்கலை. வந்து பாஸ்போர்ட்டை பார்த்துட்டு நார்மலாக விட்டுட்டாங்க. அந்த மாதிரிக்கு எல்லாமே ஒரு மிராக்கிளாக வந்துட்டு இருந்துச்சு வந்து இந்த பயணத்தில் வந்து. அதே நேரம் ஸ்பெஷலி ஃப்ளைட் அனுபவம் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒரு பயமன்ற மாதிரிக்கே வந்து இருக்கையில் ஏதோ நாளாந்த வந்து போகிற மாதிரியான ஒரு அனுபவம் மாதிரி இருந்துச்சு வந்து. அண்ட் வந்துட்டு முக்கியமாக லக்கேஜ் எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறது வந்து அந்த கடகடண்டு வந்து விழுந்தோன்று இருந்துச்சு வந்து. அந்த சத்தம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ. இந்த முன்னுக்கு தெரியுது அந்த வியூவை பாருங்கள் வந்து உண்மையிலே வந்து ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது வந்து. இப்போ நார்மலாக ஊரில் உள்ளவங்க அண்ட் வந்துட்டு வேறு நாட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வியூலாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்குமேண்ணா. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த லேண்ட் பண்ணைக்குள்ளே வந்துட்டு காட்டியிருப்பேன். அந்த ஃபேனுகள் வந்து எங்கே பார்த்தாலுமே வந்து இப்போ ஃப்ளைட்டில் இருந்து கீழே பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த ஃபேன் தான் தெரிஞ்சுது. அது என்னத்துக்காண்டி நான் அந்த ஃபேன் வந்து கரண்ட் எடுக்கிறேன். ஓகே 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 கரண்ட்டுக்கு இல்லாட்டி காற்றுக்கு தான். பட் வந்துட்டு காற்றுக்கு ஃபேன் போட்ட போகிறது இல்லை, கரண்ட்டுக்கு தான். இப்போ நம்ம ஏதாவது கதைக்கோணுமே, ஸோ அதுக்காண்டி வந்துட்டு கேட்குறது. இங்கேயும் பண்ணி மாதிரி கிணக்கு இடங்கும் சும்மா கிடக்க போல. அட பாவி, ஜெர்மனியை போய் வெண்ணின்ட்டு வந்துட்டாங்க என்ன யோசிப்பீங்க. உண்மையிலேயே வந்து நிறைய இடம் வந்து ஸ்பேஸாக இருக்குது வந்து, எம்டியாக இருக்குது வந்து. இவ்வளோ பெரிய நாட்டில் எல்லா இடமும் குடியிருப்பு இருக்கிறான்னு சொன்னாலுமே கஷ்டம் தானே. சிட்டிக்கே போனால் இல்லை க்ரோட் ஆகும் வேணா. ஓகே, அண்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் அதாவது வந்துட்டு நான் இப்போ யாரோட போயிட்டுருக்கேன்னு அண்ட் வந்துட்டு எங்கே நான் நிற்க போகிறேன் அப்படின்றத வந்துட்டு நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிட்டி அதாவது வந்துட்டு இப்போ அண்ணாட சிட்டியை நெருங்கும் போது அதை வச்சு பிடிச்சிடுவாங்க என்ன இடம்ன்றது என்ன. ஸோ அதால் வந்து நாங்கள் அதையும் காட்ட மாட்டோம். ஏன்னு சொன்னால் தெரியும் வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஸோ சில இன்சிடெண்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறக்காண்டி அப்படி வந்து நாங்கள் செய்கிறோம். இன் ஃப்யூச்சர் வந்து எல்லாம் வந்து கிளியர் ஆகின பிறகு வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு ரிவீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ பார்த்த அளவில் வந்துட்டு சேம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ரோடாக தான் வந்து இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போகும்போது வந்து இன்னும் வித்தியாசமான சில வியூகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் பிள்ளைன்னு நினைக்கிறேன். சரியா இது? ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தெரியுது பாருங்க வந்து இப்போ நாங்கள் ரீச் பண்ண போகிற இடம் வந்து அதாவது வந்து 11 அளவில் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணிடுவோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 169 கிலோமீட்டர் இருக்குது. மேலே வந்து டைம் வந்து காட்டுது 9:30 அப்படின்ற மாதிரிக்கு வந்து. ஸோ வந்துட்டு நல்ல என்ன சொல்கிற விலைக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் தானே வந்து காருக்குள்ளே. இல்லை ஆச்சரியப்படுற ஒன்றுமே இல்லை வந்து. ஸோ ஆக எல்லாமே வந்து புதுசு மாதிரிக்கு வந்து நான் கதைக்கிறதும் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அது தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு இப்போ நார்மலாக நிறைய பேரோட கண்டாக்டில் இருக்கக்கூடிய இப்படியான சில விஷயங்கள் வந்துட்டு தெரியும். ஓகே. அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து காரோட ஆசைப்பட்ட யாருமே வந்து கார் ஓடலாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வந்து 500 ரூபா 1000 ரூபாயிலேருந்து கூட வந்துட்டு கார் இருக்குது அப்படின்னு சொல்லி ரூபாயில் 500 யூரோ 1000 யூரோலேருந்து 5 லட்சம் 10 லட்சம் யூரோக்குமே வந்து கார் இருக்குது. ஸோ அந்த ஆசைப்படுற எல்லாருமே வந்து கார் அப்படின்ற ஒன்றை வந்துட்டு ஓடலாம் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து கேட்டேன்னு என்னென்னா 500 யூரோ 1000 யூரோன்னு சொன்னால் 3 லட்சம் 4 லட்சம் ரூபா ஸ்ரீலங்கா காசு அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து சொன்னார் இப்போ இங்கேருந்து அங்கே வரும்போது அந்த டேக்ஸுகள் எல்லாம் இருக்குது தானே. ஸோ அதனால வந்துட்டு அந்த பேமெண்ட் வந்துட்டு கூடும். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த 500,000 ரூபா கார் இருக்கா பார்க்கணும்னு சொல்லி முடிஞ்சா இருக்கா பார்ப்போமே. நான் சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக நான் அண்ணா மூலமாக அந்த கார் இருக்கும் அவங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த காரில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கதவுகள் இருக்குமா? $500 காருன்றது வந்து என்னென்ன உண்மையாக சொல்கிறீங்க? இந்த நாட்டில் வந்துட்டு கார் அதாவது உற்பத்தி செய்கிற காரணத்தால் மலிவாக இருக்கலாம். உதாரணமாக இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை வந்து மலிவாக இருக்கும் ஏன்னா அந்த மாதிரிக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறார் வந்து. இந்த இடத்துல வந்து பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான சமிக்ஞைகளோட ஆன ரோடாக வந்துட்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஐ திங்க் சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷலான பாதையா இது. ஓகே. இது வந்து இப்போ அண்டர் ஒர்க் அப்படின்னு சொல்லி அதாவது வேலை நடந்துன்றதால கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போனீங்கன்னு சொன்னால் நல்லம் அப்படின்ற மாதிரிக்கான சைகைகள் தெரியும். நம்மளா ஊர்லேயுமே வந்து அதெல்லாம் இருக்குது. மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட நான் இங்கேயுமே வந்து மலையிலெல்லாம் இருக்குது தானே. இப்போ ஊரில் இருக்க மாதிரி பெரிய பெரிய மலையிலெல்லாம் இங்கேயுமே இருக்குது தானே இல்லையா. ஸோ நாங்கள் இங்கே உள்ள ஸ்பெஷலான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வீட்டை போயிட்டு வந்து ஆறுதலாக எல்லாம் பிளான் பண்ணி ஸோ வந்துட்டு எங்கே போகலாம் எந்த இடம் வந்துட்டு மோஸ்ட்லி பார்க்க ஆசைப்படுவாங்க. அண்ட் வந்து இப்போ நார்மலாக யூடியூப்பில் அண்ட் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாம் வந்து அடித்து பார்த்து ஸோ இந்த ஏரியாக்கள் வந்துட்டு நிறைய பேரால் வந்துட்டு பார்க்கப்படுற ஒரு இடமா இருக்குது. இப்போ தமிழாக்கள் வந்துட்டு கூட எந்த இடத்த வந்துட்டு விரும்புகிறாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் அண்ட் வந்துட்டு தமிழ் கடைகள் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு காட்டலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து எவ்வளோ தூரம் அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற வந்து எனக்கு தெரியல. பட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வந்து ட்ரை பண்ணுவோம். பட் வந்து எங்களுக்கான டைம்களும் வந்து என்ன சொல்கிறது ஓகே அது செட் ஆகி வரணும் வந்து பார்க்கலாம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ரோட்டை பார்க்க வந்துட்டு ஆசையாக இருக்குது வந்து என்ன சோறு போட்டு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது வந்து. இப்போ நான் வந்து கதைக்கிறது அண்ணா கேட்டுக்கொண்டு இருக்கும்போது வந்துட்டு உண்மையிலே கஷ்டமாக இருக்கும் அந்த ஏன்னா அவர் வந்து இங்கே இருக்கிறவர் இங்கே தான் சிட்டிசன். நாங்கள் இங்கே வந்து புதுசாக வந்துடுறாங்க. ஸோ இப்படியான ஒரு சில கதைகளை கதைச்சா தான் வந்து ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே இருக்கா போகணும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் வந்து உண்மையும் கூட அதுதான் வந்து உண்மையுமே வந்து இதில் வந்து சிலவாக போகணும் அப்படியோ. ஓ மை காட். இப்போ 80 போகுது. நீங்கள் நார்மலாக ஸ்பீடாக ஓடிட்டு வந்தாலும் 80 போகும்போது இங்கே பாய் போகிறான்ப்பா பாய் போகிற போக்க பாருங்க கடவுளே. இப்போ அதில் போகிற ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து சில வேலை என்ன சொல்கிறது வந்து இப்போ கேமராவில் இல்லாட்டி போலீஸில் வந்துட்டு அம்பிட்டாருன்னு சொன்னால் அவருக்கான ஃபைனுகள் அண்ட் வந்துட்டு அவருக்கான அந்த தடைகள் வந்துட்டு விதிக்கப்படும் வந்து. பட் வந்து நான் நினைக்கிறேன் அவர் மேபி இந்த ஏரியா கரைச்சி குடிச்ச ஆளாக இருப்பார் போல இருக்குது. இங்கே வந்து கேமரா இருக்கும் இங்கே வந்து போலீஸ் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி சில வேலை தெரியுமோ தெரியலை எனக்கு வந்து. இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓடினா அது வந்துட்டு நாட்டுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா கொஞ்சம் வேலை நடந்து இருக்கக்கூடிய ஏரியாவாக தான் இருக்குது. கூட வந்துட்டு சிக்னலில் பார்த்தா தெரியுது வந்து நாங்கள் வந்து இன்னும் 160 கிலோமீட்டர் போக வேண்டிய இது வந்து இருக்குது.
இந்த டைமில் நாங்கள் பாட்டு ஒன்று கேட்போம்மா. இருக்குதா பாட்டு? ஃபோனில் நான் போடணும். நான் இருக்கிற என்ன பாட்டு போடுவோம், என்ன பாட்டுண்டேக்குள்ளே என்ன பாட்டு எங்கள்கிட்ட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற ஒரு சாங் ஒன்று அடிப்பேன் போகிறவங்க வரணும். இது என்ன யூடியூப்பா இல்லை? இது நல்லா தான் இருக்குது. கடிக்காவ் ஹலோ ஓ ஏறிட்டோம் நாங்கள் இங்கே சின்ன அலுவலக வழியில் போகிறோம். நீங்கள் வந்தோன்னு இருக்கோம். இன்னும் 150 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஓ ஓ அண்ணா சொன்ன இடையில ஒரு சும்மாயாச்சு சோட்டி சொன்ன சாப்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி. கொடுக்கட்டா என்னோட கைய போகிறீங்களா? என்ன மூத்த அடிச்சா அப்படி சொல்லிட்டீங்க. ஏறிட்டிங்களோட கேட்கத்தான் அடிச்சான். சரி ஓகேக்கா வந்துட்டுருக்கேம்மா. ஓகே பாய். ஸோ நான் வந்து பார்த்த மட்டும் சேம் ஒரே மாதிரியான ரோட்டுகள் இப்போ இருக்கிறதால நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வந்தால் வந்து உங்களுக்கு நான் காட்டிட்டு வந்து போகிறேன்னு வந்து சரிதானே. ஸோ ஸ்பெஷலாக வந்து இங்கே நடந்து இருக்கக்கூடிய அந்த வேலைகளை பார்த்தாலே வந்து தெரியும். காட்டு பீட்டு தான் ஏறுதே How much கார்டில் பே பண்ணீங்களா? ஓகே. அப்போ இது என்ன இது எப்படி வெயில் அதுக்கு என்ன எப்படி குளிருது? அப்போ மை காட் பாவ் வித்தியாசமாக இருக்கா. அப்போ நான் இப்படி வெயில் அதுக்கு குளிரா நினச்சா நான் காருக்கு ஏசி போட்டு வந்தோட வெளியில் ரங்க ஏசிக்காக இருக்கு. இப்போ நான் நினைக்கிறேன் நான் வந்து வின்டர் டைமில் வந்திருந்தா ஃபினிஷ் பா. அப்பா எப்படா காருக்கு உண்டு அப்போ தெரியும். டோன்ட் வரி. அப்பா என்னப்பா இது நடக்கும் கடவுளே. எனக்கு டபுளாங்க இல்லைடா. என்னடா என்ன வெயிலாக கிடக்கான வெளியில் இறங்க அப்படி குளிரா தெரிக்கப்பா. ஏய் கண்ணா நான் நீங்கள் கண்ணாடி இறக்கி வைப்பீங்களா கொண்டு கடவுளே. அதை விட தண்டனை வேறு ஒன்றும் இல்லையாப்பா. ஸ்டாப் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இறங்கிட்டு ஏறினா ஒரு பெரிய ஒரு அனுபவம் உண்டு. சாப்பிடுவோமா? ஓகே ரைட் தேங்க்யூ. இந்தா நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து போகிற வழியில் பனிஸ் சொல்லுவாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிஸ்ன்றது லைக் இது பர்கர் மாதிரி. அப்பா இதை சாப்பிட்டா நீ வீட்டை வெட்டி சாப்பிடு. இதே இவ்வளோ பெருசாக இருக்குப்பா. ஓகே லெட்ஸ் ட்ரை. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சூடாகி தந்துருந்தாங்க. வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்ற காணி வந்து சாப்பிடு பாப்போம். ஏ அப்பா இந்தா இது காணும் காலமே கடவுளே. அக்காளிக்கு அப்புறம் ஹார்க்கு குப்பை ஓட்டிட்டேன். வெதர் அங்கே பார்க்குற எத்தனை செல்சியஸில் நிற்கிறது? 11. அப்பா 11 இப்படி வெயிலாக என்ன எனக்கு நான் ஒன்றும் விளங்கு இல்லைங்க.
அதுதான் நான் பார்த்தேன்டா, இன்னும் காருக்குள்ளே 16 லைட்டுக்குள்ள வந்து வெளியில் இறங்கி நிற்கிறாள். அதோட அந்த இதுதான் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பின்னுக்கு நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு. சரி, இன்றைக்கு அக்காட்ட அடிதான் போல எனக்கு. இங்கே உள்ளவங்க எவ்வளோ பாவம் பழகிருப்பாங்க. ஆனால் அந்த கூழ் வந்து சொட்டை வழி இருக்கு. அந்த வெளியில் இறங்க அந்த இயற்கை நேச்சுரல் கூழ் இல்லை, வேறு லெவலில் இருக்குது பா. காணும் அதில் ஒரு காஃப் சாப்பிடுங்களேன். என்ன இது 4 ரூபா 6 ரூபா இதா 6 ரூபாண்டா 2000 ரூபா கிட்ட வருமேப்பா. இங்கே வந்தால் ஸ்ரீலங்கா கணக்கு பார்க்கக்கூடாது என்று சொல்லுவீங்க. ஆனால் நான் பார்ப்பேன். என்ன சொன்னால் இப்போ தான் அப்போ தானே இப்போ எங்களை அணுவெல்லாம் பார்த்தப்பலாம் உங்களுக்கு நீங்கள் ஓடலாம். ஏன் நான் சாப்பிட்டு யூரோப்பில் வந்து எங்களை நேசிக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. வந்து நீங்கள் பார்க்க ஆசைப்படுவீங்க, சந்திக்க ஆசைப்படுவீங்க. வந்து கண்டாக்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எனக்கும் தெரியும் தானே வந்து யார் யாரை சந்திக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் வந்து சந்திக்கலாம். வேறு டேஸ்ட் நல்லா இருக்குது. But about this, how much? Is it no? 5 4. நோ, இப்போ லைட்டாக என்ன சரி சாப்பிட்டுட்டு போவோம். வீட்டை போயிட்டு எப்படியும் அக்கா வந்து அது செஞ்சு வச்சுருப்பாங்க தம்பிக்காண்டி. ஸோ அதை வந்துட்டு நான் அப்புறம் இங்கே வந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதை சாப்பிடாமட்டா அவங்களுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ லைட்டாக சும்மா ஏதாச்சும் சாப்பிட்டு போவோமே. என்னையா இது உண்மையிலே ஜெர்மனில் தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற மாதிரிக்கு எந்த மெக்டொனால்டு ஒன்று போகுது. நான் எம்சி ஒன்று நோ மைக் கேஃபே. போகிற வழியில் பார்ப்போம். நீங்கள் இது பெட்ரோல் அடிக்கத்தானே வேணும் இல்லையா? அது இருக்கா? ஓகே. நான் இப்படியே இந்த ரோட்டை பார்த்துட்டு வந்தாலே எனக்கு நேரம் போயிடும். வந்து என்ன சொன்னால் எல்லாமே புதுசாக தான் இருக்க போது வந்தீங்க. ஸோ அதில் வந்துட்டு டைம் போயிடும். டோலன்பர்க் அப்படின்ற ஒரு இடம் என்ன பெட்ரோல் செட் வேறு நினைக்கிறேன். பெட்ரோல் செட். ஸோ இங்கே இந்த பெட்ரோல் செட் எப்படின்னு பார்ப்போம். அங்கே இருக்கும் தானே காஃபே எதுவும் இல்லையா நோங்களா? யா, ஸோ அங்கே ட்ரை பண்ணலாம். ஓகே, நாங்கள் இப்போ பெட்ரோல் செட்டில் வந்துட்டு குடிக்க போகிறோம். வந்து பெட்ரோலே இல்லை, ஏதாச்சும் குடிப்போம்பா. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அடிச்சிட்டு போகிறோம், அப்படி தானே? இது பெட்ரோல் செட்டில் கடை இருக்குது அப்படியா? ஓகே, இதில் பார்க் பண்ணுறோம். ஓகே ஓகே, அப்போ நாங்கள் இப்போ பெட்ரோல் செட்டில் போய்ட்டு ஒரு காஃபி ஒன்று குடிப்போம் என்ன?
ஓகே, அண்ணா வந்து இந்த ரோட்டை வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தார். இந்த பாலம் வந்துட்டு இப்போ புனரமைக்கிறாங்களாம். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டை மாற்றி வந்து ரைட் இந்த மாதிரிக்கான ஒரு பாதை உண்டு உள்ளுக்குள்ளால் வந்துட்டு விடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்துட்டு கட்டாயம் காட்டியிருக்கா மென்ஷன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதுவும் ஹைவே தானே? என்ன சேம் ஒன்வே தானே? இங்கே எல்லாமே ஒன்வே தானே? எனக்கு கூட இல்லை 2வேயும் இருக்குது. ஓகே யா இருக்கும். இப்போ நாங்கள் போகிறது ஒன்வே தானே? ஒன்வே மீன்ஸ் இந்த நம்ம ஒரு ட்ரெக்கில் போயிட்டுருக்கோம். சிக்னல் அப்பா என்ன செய்கிறது, அலுப்பாக இருக்குது. ஆனால் வந்துட்டு படுக்கையே மேல். அது ஏன்னு சொன்னால் இப்போ வந்தது போகிற ரோட்டுகளை பார்க்கணும், வீடியோவில் காட்டணும், கதைக்கணும், வீட்டை போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து காய்ச்சி கொண்டு போகிற அண்ணாவோட. ஸோ அண்ணாவுக்குமே வந்து டயர்ட். அதுக்காண்டி வந்து அவர் நிறுத்த மாட்டார் வந்து ஓடும்போது. இருந்தாலும் தெரியாது காய்ச்சிட்டு இருந்தால் ஒரு சப்போர்ட் தானே. ஆனால் என்ன இதில் நான் தனியாக தான் காய்ச்சிட்ருக்கேன் வந்து. ஆனால் அதை கேட்டுட்ருக்கார் அவர் வந்து. ஸோ அந்த இதில் நிறுத்த வராது தானே. ஆனால் ஆட்டோமேட்டிக் கியரில் உள்ள ஒரு இதுன்னு சொன்னால் நிறுத்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனுவல்னு சொன்னால் இல்லை. இந்த வாங்க அதில் ஒரு வெஹிக்கிள் ஒன்று வருது, நல்லா அழகாக இருக்கும். அந்த பெரிய ஒரு வெஹிக்கிள் ஒன்று இந்த ஸ்மார்ட் ஹோம் எங்களோட ஒரு வழி இது எப்படியான வெஹிக்கிள்களை பார்த்தா என்ன பறனையாக இருக்குண்டாப்பா. ஓகே 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 அது தெரியா வாவ் என்ன பெரிய வெஹிக்கிள். பெரிய வெஹிக்கிள்ன்றத விட நல்லா க்ளீனாக இருக்குது. சிக்னல் எல்லாம் சோட்டா குட்டி குட்டி உயரத்துலேயே இருக்குது. என்ன இடங்களுக்கு தான் வச்சுக்கேன். ஏன்னா சிக்னல் நினைக்கிறாங்க. ஆனால் வாகனங்கள் குறைவாக தான் இருக்குது. மேபி இன்றைக்கு குறைவாக இருக்கலாமே. பா குளிருதா? இன்னும் வெளியில் இறங்கினா தான் குளிரும். குறைச்சோம் ரைட். இந்த பெரிய பஸ் ஒன்று போதா? நான் இதுதான் சொன்னான் 2 இனி இப்படி தானா இல்லாட்டி கொஞ்சம் தூரம் இதுக்கு மட்டும் இப்படியா? இதுக்கு மட்டுமே அந்த பாலத்தை க்ராஸ் பண்ணி வர அந்த துண்டுக்கு மட்டுமோ? ஏப்பா இதுக்குள்ள வந்து மனச்சாட்சிலாம் கேட்குறீங்களே ஐயா. என்ன மாதிரி சைட் பண்ணட்டாண்டு கடவுளே. இது என்ன பெட்ரோல் செட்டா? இந்த வீடுகளெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குண்டாப்பா. நெட்டு வழியையும் வீடியோலையும் பார்த்துக்கும் நேரம் வந்து பார்க்க அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸ்னோ கொட்டினா டவுனுக்கு ஏன் கொட்டுமா? ஏச்சிருக்கீங்க ஹோட்டல் வீடு எல்லாமே ஒரே ஷேப்லாம் இருக்குது. ஏன்னா எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஷேப். அந்த முக்கோணியா
வா என்ன க்ளீனாக இருக்குப்பா. வெள்ளைக்காரன் தான்டாப்பா. ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே. டோனர் ஹவுஸ் இந்த இந்தியாவில் இதற்கு தமிழாக்கள் இந்த மாதிரி இருக்காங்க. இந்த பாருங்கோ ஜெர்மன் வீடுகள் அப்படி இருக்குன்னு சொல்லி வீடுகளை கிடையாது. நான் இந்த தேசத்து வீடுன்னு சொல்கிறேன். இப்படி தான் இருக்கும் வீடுகளும் வீடு தானே. ஆனால் நினைக்கிறேன் நிறைய காலத்து வீடுகளாக இருக்கும் நினைக்கிறேன் இதெல்லாம் இல்லையா? ஏன்னா இல்லை அந்த கட்டுறதை பார்த்து தெரியுது. இப்போ என்ன ஜோக்குண்டா, நான் ஜெயிலில் வந்த மட்டும் என்னைய பார்க்க எதிர்பார்ப்புடையது தானே. அதேமாரி இப்போ நான் இப்போ யாரோட போகிறேன்றதை பார்க்க பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் ஜனத்துக்கு. என்னடாப்பா என்னத்தை கேட்டாலும் மூச்சே திறக்கிறாங்க இல்லைப்பா இல்லையா? சரி. இதுதான் கேமரா, பொல்யூஷன் கேமராண்ணா. இதில் பிடிச்சி கொடுத்துருமே அப்பா. இது கொஞ்சம் ட்ராஃபிக்கான ஒரு ஏரியா தான் கிடக்கு. அதுதான் பார்த்தேன். ஏன்னா கிலோமீட்டர் குறைவாக கிடக்கு, நேரம் கூட காட்டுது போய் சேரக்கன்னு பார்த்தா ட்ராஃபிக்கை இன்க்ளூட் பண்ணி எடுக்குது. நான் கரண்ட் பில்லு கொண்டு கொடுக்க போஸ்ட்மேன் ஐயா. போஸ்ட்மேன் என்ன? சிக்கலான ஏரியாண்டுக்கு வந்துட்டேன் தான். சிக்னல்களும் சிலவுமாக கிடக்க. ஆனால் இந்த கார்களில் 200 150 ஓடி உங்களுக்கு இப்படி உருட்டை பொறுத்துடுமேண்ணே. அதான் நான் ஓட மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் என்னென்னு இப்போ அங்கே ஊரில் அந்த மாதிரி ஓடி போட்டு இங்கே வந்து கொஞ்சம் நல்ல மாதிரி ஓட விழுக்குறாங்க எங்களை ஆக்களை. ரைட் வந்துட்டு இந்த புக்ஸ் இருக்கு, கருத்த புக்ஸ் மாதிரி இருக்கு. அதெல்லாம் கேமரா. சரி. இந்த நடுவில் இருக்க அந்த கருத்து. இங்கே வந்து பொலியூஷன் விளையாட்டுலாம் பார்த்தீங்களா? தூண் மயக்கிறதா எல்லாம் கேமரா அவன் எல்லாம் பிடிச்சி கொடுத்துரும். அதாவது இப்போ நார்மலாக நம்ம இப்போ ஏதாச்சும் இப்பெல்லாம் விட்டால் சரி, வேகமாக போனால் ஓவர்டேக் பண்ணால் அந்த மாதிரி என்ன வேகம் மட்டும் வேகம் மட்டும். அடே நான் துண்டு வருமா வீட்டுக்கு உண்மையா போட்டோட பா. நாங்கள் இப்போ பொலிசில் தானே தப்பிச்சிட்டோம்டா. தப்பேல எங்கே போகிறான் பாய்வான்? நம்ம நேராக போகணுமா? அது சரி. எல்லாம் ஸ்பீடாக தான் எடுத்துட்டு போகிறாங்களே என்ன பா. என்ன பாய்
நேர ஓரமே வந்து அவன் பட்டுறான்ப்பா. இந்த கேமராவில் என்ன சிஸ்டமாக இருக்குமே நான் தானாகவே ஓட்டுவேன்னா ஸ்பீட் வேணும் என்னென்ன இந்த நம்பர் பிளேட்டை வச்சு அட்ரஸ் எல்லாம் அனுப்புமேண்ணா. அந்த உடைஞ்சிருக்க பாலத்தை கவர் பண்ணி தான் இப்போ உள்ளால விடுறான். ஏன்னா இது இது எந்த சிட்டி? காணும். லூடன்ஷையர். லூட்ரிச். இதோட ரெட்புல் இது வந்து ஒயிட் எடிஷன். அண்ணா சொன்னார் வந்து இப்போ வெளிக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் குறைய விலைக்கு வாங்கலாமாம். இது வந்து ஹைவேல வந்துட்டு இந்த இப்படியான கடையில் வந்து கொஞ்சம் விலை வந்து கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி. பாப்பன் டேஸ்ட் அப்படி இருந்து கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்னா €4. இது வந்து வெளியில் வாங்கினா எவ்வளோ ஒன்று வர 2 கிட்ட வரும். 1.50 கிட்ட வரும். இங்கே என்னது ஃப்ரிட்ஜ் வச்சுக்காங்க சம்மர் சீசனில் போடுறாங்கண்ணா. ஆனால் நான் இங்கே வந்த உடனே வியந்த ஒரு விஷயத்தில் இப்படியான ஒரு வெயிலத்துக்கு வெளியில் இறங்க அப்படி ஒரு குளிர் அடிக்கிறதுன்றது புது நம்ம விளங்குது இல்லை. அப்போ இங்கே இந்த கிளைமேட் இந்த சிஸ்டம் இப்போ தானே வந்திருக்கோம் போக விளங்கும். ஓகே, ஸோ வந்து நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டில் வந்து போகிற வழியில் ஒரு என்ன சொல்கிற பர்கரும் ரெட்புல்லும் ஒன்று அடிச்சிட்டோம். இனி அங்கால போயிட்டு பார்ப்போம். ஏதாச்சும் நல்ல மாதிரி வந்தால் காட்டுறேன். வந்து மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தான் இருக்குது வந்து. பட் வந்து வீடியோ வந்து லென்த்தாகுது வந்து. ரீசன் சொன்னால் சேம் ரோடாக போகிறதால என்ன. ஓகே, ஸோ வந்து ஒரு கொஞ்சம் டைம் என்ன சொல்கிற வந்து லைட்டாக நிறுத்துறா போயிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ் அப்படி. இன்னும் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸுக்கிட்ட வந்து போக வேண்டி இருக்குது வந்து. இதோட நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன். இனி வந்ததே சுற்றி பார்க்கத்தானே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு சுற்றி பார்ப்போம் வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பயங்கரமான ஒரு டயர்டு உண்டு. ஃப்ளைட்டுக்கு கொஞ்சம் நேரம் படுத்தாங்க தான், இல்லைன்னு சொல்லி இல்லை. பட் இருந்தாலுமே வந்து டயர்டாக தான் இருக்குது. நீ வீட்டை போயிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் படுத்துட்டு எழும்பினாத்தான் அந்த ஒரு அலுப்பொண்டு எடுபடும். அண்ட் வந்துட்டு அந்த டைமிங் சேஞ்சுகள். ஸோ அது அப்படியான சில விஷயங்களை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நினைக்கிறேன். இது டோட்மேன் அப்படியா? டோட்மேனா இது? ஓகே,
இது டோர்ட்மென் சிட்டி. எனக்கு தெரியாது, நான் கேட்டால் அவர் ஓம் பண்ணுவார். ஸோ வந்துட்டு நானும் ஓம் பண்ணுவேன். இதோடு நான் இப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ வந்துட்டு இது வந்து நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணாமல் வந்து எப்படின்னு சொன்னால் அப்படியே ஒரு சீரியஸ் மாதிரி வந்துட்டு போட்டுகிட்டே இருக்க வந்து பாருங்கோ. ஸோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கொள்கிறோம் வந்து பிறகு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து நான் அப்டேட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதில் முடிச்சுக்கொள்ளலாம். பாய்.